ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற பிப்ரவரி மாதம் முழுமையிலும் தேவன் கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து கொண்டு இந்த புதிய மாதமாகிய மார்ச் மாதத்திலே நாம் மெய்யாகவே பிரவேசித்து அவருடைய கிருபைகளை காணும்படியான இரக்கங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையாகவே சென்ற மாதத்திலே எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ நாசங்கள், மோசங்கள் வந்த பொழுதிலும் கூட எந்த தீமையும் நம்முடைய எல்லைகளை அணுகாதபடி தம்முடைய கிருபையினால் நம்மை வேலையடைத்து பாதுகாத்து வந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த புதிய மாதத்தை தந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம். இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது, அது ஒருவேளை வேதனையின் மாதமா, கஷ்டத்தின் மாதமா என்கிற ஒரு நிலையோடு கூட நம்முடைய தவிப்பான நினைவுகளோடு கூட நாம் காணப்படக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நாம் கடந்து வந்திருக்கலாம். தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19 இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை நான் ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதைப் போல உன்னை நான் ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ரட்சிப்பு அதிக மேன்மை வாய்ந்தது. அநேகம் விதமான மக்கள் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லுகிறது உண்டு. நான் எல்லா இடத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன், எல்லா இடத்திலும் நான் உனக்காக என்னுடைய உயிரையே தருவேன், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று. இப்படி அநேகம் விதமான மக்கள் அநேகம் விதமான வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் அந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்றால் நிச்சயமான ஒரு காரியமாக நாம் பேச முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எல்லா இடங்களிலும் உன்னை நான் ரட்சிக்கும்படி உன்னோடு நான் துணையாய் வரப்போகிறேன். இந்த தேவன் தரக்கூடிய ரட்சிப்பு மகா மேன்மையிலே நிறைந்தது, மகா வலிமை வாய்ந்தது. மகா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய, நம்மை ரட்சிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. இந்த கர்த்தர் தான் இந்த மார்ச் மாதத்தின் எல்லா நாட்களிலும் நான் உன்னோடு கூட வந்து உன்னை நான் ரட்சிக்கப் போகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். தேவன் தரக்கூடிய ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்று பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமும் 45வது அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்களை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படி, இந்த இடத்திலே வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை நான் உங்களுக்கு செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த இடத்திற்கு என்னை அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருடங்கள் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை நான் ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு என்கின்ற வாலிபனுடைய வாழ்க்கை அநேகம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் மெய்யாகவே பகைக்கப்பட்டு, ஒரு நாளில் முகமறியாத நாடுகளிலே காணப்படக்கூடிய ஜனங்களின் நடுவிலே இந்த யோசேப்பை அவர்கள் விற்று போட்டார்கள். யோசேப்பு தனித்து விடப்படக்கூடிய அந்த மகா கொடிய ஒரு நிலை, மகா விதமான சூழ்நிலைகளிலே கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே சம்பிரமமாய் வாழ்ந்த காலத்தை யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே நினைவிலே கொள்ள ஆரம்பித்தார். என்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக மெய்யாகவே நேசிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாக காணப்பட்டேனே, ஆனால் இப்பொழுது அந்நிய மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே என்னை விற்று போடக்கூடிய அளவிற்கு நான் மெய்யாகவே செய்த துரோகமான காரியம் என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்த ஆண்டவருக்கு விரோதமான காரியம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டது என்கின்ற மகா பெரிய ஒரு கேள்வியோடு கூட யோசேப்பினுடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அந்நிய நாடுகளிலே துவங்க ஆரம்பித்தது.
அந்த நாட்களிலே முகமறியாத இடத்திலே, மொழியறியாத தேசத்திலே யோசேப்பு மெய்யாகவே தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை. தன்னுடைய மனதிலே உடைந்து போனவனாய் யோசேப்பு மெய்யாகவே நாள்தோறும் புலம்பி அழக்கூடிய அந்த காலங்கள். அந்த காலங்களுக்கு பின்பதாக என்ன நடக்கப் போகிறது யோசேப்புக்கு தெரியாது. ஒருவேளை விற்று போட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் கூட தெரியாது. இந்த காலங்களுக்கு பிறகு யோசேப்பின் மூலமாய் கர்த்தர் என்ன காரியங்களை உருவாக்கும்படி காரியங்களை மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் நடப்பிக்கப் போகிறார் அந்த சகோதரர்களுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையுள்ள கரங்களினால் யோசேப்பை ரட்சிக்கும்படி யோசேப்போடு கூட கர்த்தர் துணையாய் நின்று சிறை தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவை ஆண்டவராகிய தேவன் காணப்பண்ணி, பார்வோனுடைய கண்களிலே ஆண்டவராகிய தேவன் அந்த யோசேப்புக்கு தயவை காணப்பண்ணி, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் பரியந்தம் யோசேப்பினுடைய நிலைகளை கர்த்தராகிய தேவன் உயர பண்ண ஆரம்பித்தார். தேவன் தரக்கூடிய ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? சிறுமையான ஒரு ரட்சிப்பு அல்ல, விடுவிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு அல்ல. சமஸ்த எகிப்து நாட்டையுமே பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு, ரட்சண்யத்தை தரக்கூடிய அளவிற்கு, ஜீவ ரட்சணை செய்யக்கூடிய அளவிற்காக இந்த யோசேப்பின் தலையை கர்த்தராகிய தேவன் உயர பண்ண ஆரம்பித்தார். யோசேப்பை உயர்த்தின பார்வோன் ராஜா யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், சிங்காசனத்தில் மட்டும் உன்னை காட்டிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் யோசேப்பு, மற்றபடி தேசத்திலே காணப்படும் எல்லா பொறுப்பையும் நீயே முன்பதாக நின்று காரியங்களை நடப்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒருவனை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்கின்ற ஒரு காரியத்தை பேசி மகா பெரிய உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலையிலே ஆண்டவராகிய தேவன் யோசேப்பை ரட்சித்து உயர்த்த துவங்க ஆரம்பித்தார். இந்த ரட்சிப்பு யோசேப்புக்கு மட்டுமல்ல, இந்த ரட்சண்யை எல்லா விதமான சமஸ்த எகிப்து நாட்டிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, பக்கத்திலே அண்டை நாடுகளிலே காணப்படக்கூடிய இஸ்ரவேல் மக்களும் கேள்விப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த யோசேப்பினுடைய தகப்பனாக காணப்படக்கூடிய யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளிலே மற்ற எல்லா விதமான பிள்ளைகளையும் பார்த்து பேசுகின்றார். எகிப்திலே தானியம் இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் போய் எகிப்திலே நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படும்படிக்காக தானியங்களை கொள்ளும்படி நீங்கள் கடந்து போக வேண்டும். அந்த இடத்திலே அவர்கள் மெய்யாகவே கடந்து போகக்கூடிய அந்த நேரத்திலே அந்த இஸ்ரவேல் மக்களையும் காப்பாற்றும்படியாக, இஸ்ரவேல் மக்களையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் யோசேப்பை ரட்சித்து எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் இரட்சகனாய் ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சிப்பை யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்கினான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்த இடத்தில் நீ மெய்யாகவே தாழ்த்தப்பட்டாயோ அந்த இடத்தில் மட்டுமல்ல, உன்னை சார்ந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நீ எந்த அந்நிய நாடிலே விற்கப்பட்டாயோ அதே தேசத்தின் நடுவிலும் கூட உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தர் உன் தலையை எல்லா மக்களுக்கு மேலாக உயர பண்ணி உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்பதாக உன்னை எந்த அந்நிய நாடிலே விற்கப்பட்டிருக்கிறாயோ அந்த நாட்டிலும் கூட உன்னை காணக்கூடிய ஜனங்கள் உனக்கு முன்பதாய் தலை தாழ்த்தி தலை வணங்கும்படியாக தேவன் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருந்து உன் தலையை உயர பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தின் படியை இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நிலைகளில் நம்மை உயர்த்தி உங்களை நான் ரட்சித்து உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு நல்ல ஒரு நகர மேயர் ஒருவர் ஒரு நாள் நகர்வலமாய் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று பெரிய மழை பெய்ய துவங்கிற்று. அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் இந்த நகர மேயர் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி பெய்த அந்த மழையினால எங்காகிலும் ஒதுங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு வீட்டினுடைய முகப்பு, அந்த வீட்டினுடைய கதவெல்லாம் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறது, முகப்பிலே போய் நின்று கொண்டார் நகர மேயர். உள்ளே இருக்கக்கூடிய குரல் அவருடைய செவியிலே தொனித்தது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தாய், அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிள்ளை, ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கக்கூடிய சம்பாஷனுடைய சத்தம் நகர மேயருடைய செவிகளிலே தோனித்தது. அந்த பிள்ளை அந்த அம்மாவை பார்த்து கேட்குறது, அது ஒரு சிறுமி, சின்ன பெண். இந்த பெண் அவனுடைய தாயாரை பார்த்து இவ்விதமாய் அந்த வார்த்தைகளை கேட்க துவங்கினாள். அவள் கேட்டாள், அம்மா, நல்ல ஒரு கதையை எலியாவின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. எலியாவுக்கு ஆண்டவராகிய தேவன் காகங்களை அனுப்பி அந்த போஜனத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தந்தார் என்கிற நல்ல ஒரு கதையை பற்றி பேசினீங்களேம்மா. ஆனால் பட்டினியாக பசியாக எத்தனையோ நாட்கள் தகப்பன் இல்லாத குடும்பமாக தவிக்கக்கூடிய நம்மை எலியாவின் தேவன் ஒரு காகத்தை அனுப்பி போஷிக்க மாட்டாரா என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அந்த சிறுமி அம்மாட்ட கேட்குறான். இந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்லை மகளே, நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் அற்புதமான காரியத்தை உருவாக்குவார், அதிசயமான காரியத்தை கர்த்தராகிய தேவன் செய்து முடிப்பார், நீ பயப்படாதே.
அப்போ இப்போ நீங்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ஒரு காகத்தை கர்த்தராகிய தேவன் அனுப்பி நமக்கு தேவையான ஆகாரத்தை தருவார் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களாம்மா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அந்த சின்ன பிள்ளை கேட்டுச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம்மா, ஆண்டவருடைய வார்த்தைகள் எந்த விதத்திலும் மாற்றமடையக்கூடிய ஒரு வார்த்தைகள் இல்லை. அவர் சொன்னதுதான். இப்போ கூட ஆண்டவராகிய தேவன் நினைத்தால் எலியாவை போஷித்த காகத்தை ஆண்டவராகிய தேவன் அனுப்பி நமக்கும் தேவையான ஆகாரத்தை தருவார். உடனே இந்த சின்ன பிள்ளை அந்த அம்மாவை பார்த்து கேட்டுச்சு, அப்படி ஒருவேளை காகம் வருகிறது உண்டானால் எல்லா கதவையும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோமேம்மா, ஜன்னல் கதவை கூட நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோமே, எப்படி காகம் தரக்கூடிய சாப்பாடு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்? இந்த ஜன்னல் கதவை ஓப்பன் பண்ண வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாள். மகளுடைய விசுவாசத்தை அறிந்த தாய், நிச்சயமாக நம்மை ரட்சிக்கக்கூடிய கர்த்தர், நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தர் நம்முடைய ஜீவனத்துக்கு தேவையான காரியத்தை தருவார், நீயே போய் இந்த ஜன்னல் கதவை ஓப்பன் பண்ணு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாள் தாய். இந்த சிறு பெண் ஓடி போய் கதவை ஓப்பன் பண்ணும்படிக்காய் கடந்து போக ஆரம்பித்தாள். இதை கேட்ட நகர மேயர் பார்த்தார், ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கிறது. வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் நிறைய சாப்பாடுகள், உணவு பொட்டணங்கள், நிறைய காசுகள், எல்லா விதமான காரியங்களையும் எடுத்துக்கொண்டு ஜன்னல் ஓரத்தில் நின்று கொண்டு அந்த ஜன்னல் கதவை திறந்து விட்டு அந்த சிறுமி உள்ளே போகிறதற்கு முன்பதாக பெரிய பொட்டலத்தை உள்ளே தூக்கி போட்டுவிட்டு அவர் ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டார். இவங்க வெளியே டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அங்கே உள்ளே விழுந்திருக்கக்கூடிய அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்த பொழுது அன்றைக்குரிய ஆகாரம், இனி வரக்கூடிய காலத்திற்கும் ஆகாரம் வாங்குகிறதுக்கு தேவையான அநேகம் பொருள் உதவிகள், எல்லா விதமான காரியங்களும் வைக்கப்பட்டதாக பெரிய ஒரு பொட்டலம் ஒன்று உள்ளே போடப்பட்டிருந்தது. அதிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் இவ்விதமான ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, எலியாவினுடைய காகம் உங்களுக்கும் இந்த பரிசை தந்தது என்கிற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட துவங்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், அறியாத புரியாத வழிகளின் ஊடாக உன்னை ரட்சிக்கும் தேவன் இந்த மார்ச் மாதத்தின் எல்லா நாளிலும் உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகின்றார். யோசேப்பை ரட்சித்தவர் அந்த சிறுமியினுடைய விசுவாசத்தின் படியே மகா பெரிய ரட்சிப்பை அந்த குடும்பத்திற்கு தந்த தேவன் இன்றைக்கும் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தர் சொல்லுகின்றார். பஞ்சத்திலே பாதுகாக்கக்கூடிய பெரிய ரட்சிப்பை எலியாவின் நாட்களிலே தந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மகா பெரிய ரட்சிப்பை நிச்சயமாய் உருவாக்குவார். எகிப்தினுடைய பஞ்சத்தை பாதுகாக்க ஒரு யோசேப்பை ரட்சித்து யோசேப்பை உயர்த்திற கர்த்தர் உங்கள் பஞ்ச காலத்திலும் உங்களை காப்பாற்ற, உங்களை ரட்சிக்க நிச்சயமாய் இறங்கி வருகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை அவர் சொல்லுகின்றார். இரண்டாவது, கர்த்தராக தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு ரட்சிப்பை பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவன் தன்னுடைய பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பெரிய ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் தாவீதின் மூலமாய் எல்லா சமஸ்த பெலிஸ்திய ஜனங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்ந்து போகாத அளவிற்காக ரட்சிப்பை தாவீதின் மூலம் கர்த்தராகிய தேவன் கட்டளையிட்டார். அத்தனை காலங்கள் வரைக்கும் பெலிஸ்தியர்களை காணக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் நடுங்க துவங்கினார்கள். அந்த பெலிஸ்தியர்களின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனம் மெய்யாகவே தரை மட்டும் தாழ்த்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை கண்கூடாக வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது, பெலிஸ்தியர்களை காணக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யாகவே துவண்டு போக துவங்கக்கூடிய காலம் அது, மெய்யாகவே முறிந்து ஓடி போகக்கூடிய காலம் அது. ஒரு நாள் திடீரென்று சொல்லக்கூடிய சவுலினுடைய ராஜ்யபாரத்திற்கு பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வரக்கூடிய நேரத்தில் சவுல் ராஜா அவர்களோடு கூட சமாதானம் பண்ணக்கூடிய அளவிற்காய் பேசுகின்றார். இப்பொழுது ஏன் எங்களை கொல்லும்படிக்காய் எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்றீங்க? நாங்கள் உமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் சவால் விட்டு, உங்களிலே ஒரு வீரன் எங்களுடைய ஒரு வீரனை அழிக்கிறது உண்டானால் எங்களுடைய ராஜ்யமும் எங்களுடைய ராஜாவும் உமக்கு அடிமையாய் மாற்றப்படுவார்கள். அல்லாத பட்சத்திலே உங்கள் ராஜா உங்களுடைய தேசத்திலே எவனாகிலும் ஒருவன்
எங்களுடைய வீரனோடு கூட சண்டையிட்டு அந்த வீரன் உங்கள் நாட்டினுடைய வீரன் தோற்று போகிறது உண்டானால் உங்கள் தேசத்தினுடைய அதிபதியும் உங்கள் நாடும் எங்கள் தேசத்திற்கு அடிமையாய் மாற்றப்பட வேண்டும் சவால் விடுறாங்க. பயத்தோடு கூட காணப்படக்கூடிய நேரத்திலே சத்துருவின் கரங்களுக்கு நீங்களாக்கக்கூடிய ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் தர துவங்கினார். சத்துருக்கள் எத்தனையாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி இருக்கிறார்கள் பாருங்கள். கடன் என்கிற சத்துரு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மெய்யாகவே தடுமாற பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய சத்துரு, நம்முடைய உள்ளத்திலே காணப்படும் சமாதானங்கள் எல்லாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய சத்துரு, குடிப்பழக்கத்திலே அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய கணவன் நம்முடைய குடும்பத்திலே அநேக விதமான பிரச்சனைகளை உருவாக்குகிறதுனால் ஐயோ நான் என்ன காரியத்தை செய்ய முடியும், என் குடும்பத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்றைக்கு தீர்வு வரப்போகிறது, ஒவ்வொரு நாளும் குடித்து குடித்து வெறித்து என் குடும்பத்திலே சமாதானத்தை ஒட்டுமொத்தமாக இழந்து போயிருக்கிறேனே. அன்றைக்கு பெலிஸ்தியர்களை கண்டு சமாதானத்தை இழந்து போன இஸ்ரவேலர்களைப் போல எத்தனை சமாதானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொலைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதிருக்கக்கூடிய பிள்ளைகள், மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு மெய்யாகவே செவிகொடாத கணவனால் வந்திருக்கக்கூடிய அநேக விதமான பிரச்சனை, குடும்பத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, கடன்களின் மூலமாய் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, எத்தனை சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கிக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார், உன் சத்துருக்களின் கரங்களில் நின்று உன்னை விடுதலையாக்கி ரட்சிக்க நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சத்துருக்கள் நெருக்கக்கூடிய நேரத்தில் எந்த காரியத்தின் ஊடாக நான் கடந்து போக முடியும்? இந்த பிரச்சனைகளை மாற்றுகிறது யார்? இந்த வேதனையான அனுபவங்களை நின்று எங்களை காப்பாற்றக்கூடியவன் யார்? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நானே உன்னை ரட்சிக்க, நானே உன்னை பாதுகாக்க, நானே உன்னை விடுதலையாக்க உனக்கு துணையாய் கடந்து வருகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சாது சுந்தர் சிங் என்கின்ற தேவனுடைய மனிதன் ஒரு முறை இமயமலை பகுதியிலே கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சில திருடர்கள் தூர இடத்திலிருந்து பார்த்தார்கள். சுந்தர் சிங் என்கிற அந்த மனிதன் மட்டும் தனியாக வருகின்றான். இவன் கையிலே ஒரு பெரிய பை ஒன்றை வைத்திருக்கிறான். ஏதாகிலும் விலை உயர்ந்த பொருட்களை ஒருவேளை அவன் வைத்திருக்க கூடும் என்று சொல்லி அவரை வழிபறி கொள்ளையாக கொள்ளையடித்து அவரை கொலை செய்து அவருடைய சரீரத்திலே அல்லது அவருடைய உடலிலே போட்டிருக்கக்கூடிய நகைகளையும் அவருடைய பையிலே வைத்திருக்கக்கூடிய பணங்களையும் திருடிக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திருடர்கள் தொலை தூரத்தில் அவரை பின்பற்றி மெய்யாகவே கடந்து வர ஆரம்பித்தார். கொஞ்ச தூரம் நடந்து போனார் சுந்தர் சிங். வழிநெடுக நடந்து போன கழிப்பு வேறு. அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய மலை குகை ஒன்றை அவருடைய கண்கள் பார்த்தது. இன்றைக்கு இரவு பொழுதை நாம் இந்த மலை குகையின் ஊடாக நாம் சென்று மெய்யாகவே நாம் கழித்து கொள்ளலாம், காலையிலே எழுந்து நம்முடைய பயணத்தை நாம் தொடரலாம் என்று சொல்லி சுந்தர் சிங் அந்த இடத்திலே தன்னுடைய பையை தன்னுடைய தலைக்கு கீழாக வைத்து நன்றாக நித்திரை பண்ண துவங்கினார். நடந்த களைப்பு வேறு. அங்கு தூரத்திலே காணப்படக்கூடிய திருடர்கள் இதோ இந்த குகைக்குள்ளாகத்தான் அந்த மனிதன் உள்ளே போயிருக்கிறான், அவனை கொலை செய்ய இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி திருடர்கள் நெருக்கி வரக்கூடிய நேரத்தில் நெருக்கி வந்து ஆனால் சுந்தர் சிங் பக்கத்தில் கூட வரவே முடியல அவங்களால. அடுத்த நாள் காலை ஆகிவிட்டது. சுந்தர் சிங் எந்தவித ஆபத்தையும் அவங்களால செய்ய முடியல, விட்டுட்டாங்க. காலை நேரம் வந்த பொழுது எழுந்து தன் வழியை கடந்து போகக்கூடிய சுந்தர் சிங்கை திருடருடைய தலைவன் வழிமறித்தான். அவன் கேட்டான், இரவு முழுவதும் உம்மை நாங்கள் கொள்ளையடிக்கும்படியாக, உம்முடைய உடைமைகளை திருடிக்கொண்டு போகும்படியாக உமக்கு விரோதமாய் நாங்கள் கடந்து வந்து உமக்கு பக்கத்திலே நாங்கள் பாளையமாய் நின்று கொண்டிருந்தோம். உம்மை நாங்கள் நெருங்கி உங்களை நாங்கள் கொலை செய்து உங்களுடைய உடைமைகளை எங்கள் கைவசமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீவிரப்படக்கூடிய நேரத்தில் எங்கிருந்தோ பெரிய பெரிய வெண்மையான ஆடை அணிந்திருக்கக்கூடிய அநேகம் வீரர்கள் உங்களை சுற்றிலும் நிற்கிறதை எங்கள் கண்களினால் பார்த்தோம். அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. அது ஒருவேளை வெள்ளைக்காரர்களுடைய அதாவது ஒரு இராணுவ சேனையாக இருக்குமோ என்று சொல்லி நாங்கள் பயப்பட துவங்கினோம். அது யார் என்று சொல்லி தெரியவில்லை. நாங்கள் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உமக்கு அருகாமையில் நின்று கொள்ளவும், நாங்கள் விலகக்கூடிய நேரத்தில் அவர்கள் உம்மை விட்டு சற்று விலகி நிற்கவும் தக்கதாக இரவு முழுவதும் இதே போராட்டம் வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு காலை வேளை விடிந்து விட்டது, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கும்படிக்காய் வந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி கேட்டார்கள். உடனே சாது சுந்தர் சிங் அவர்களை பார்த்து சொன்னார், என்னோடு கூட யாருமே வரல, நான் ஒரு ஆளாகத்தான் வந்தேன். ஆனால் என்னை சுற்றிலும் நின்றது ஆண்டவராகிய தேவனுடைய தூதன், தேவனாகிய கர்த்தர் எனக்கு விரோதமாக எந்த தீமையும் அணுகாதபடி, சத்துருக்கள் என்னை தொட முடியாதபடி தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரே என்னை காவல் செய்தார் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார்.
கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நெருக்கும் சத்துரு யார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதம் எது? அதை கண்டு நீ துவண்டு போகக்கூடிய காலங்கள் போக, சத்துருக்களினால் வரக்கூடிய மகா பெரிய ஆபத்துக்களில் நின்று இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவராக தேவன் உன்னை பாதுகாக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். ஒருவேளை சத்ருவை போல வியாதி உன்னை தொடர்ந்து பிடிக்கலாம், சத்ருவை போல கடன்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கலாம், சத்ருவை போல உனக்கு விரோதமான ஆயுதங்கள் அநேகமாய் நெருக்கமாய் கடந்து வரலாம். என்றாலும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சத்துருக்கள் உன் எல்லைகளை மேற்கொள்ள முடியாத அளவிற்காக சத்துருக்களுடைய பாளையங்களில் நின்று உன்னை ஆண்டவராக தேவன் விடுதலையாக்கி ரட்சித்து தம்முடைய மகிமையை விளங்கப்படுகிறதை இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளிலும் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய நல்ல ஒரு இராணுவ வீரன். இராணுவத்தினுடைய சட்டத்திட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இரவு நேரம் வரக்கூடிய நேரத்தில் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய அதாவது அந்த விளக்குகள் யாவற்றையும் அணைத்து விட வேண்டியது அவசியம். ஏன்னா எதிரியினுடைய ஜனங்கள் இங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரையும் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக மாலை 6 மணி ஆனவுடனே அந்த அவங்க தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்தில் வச்சிருக்கக்கூடிய விளக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஆனால் ஒரு நாள் இந்த கூடாரத்தை பார்க்கும்படிக்காக அந்த அரசன் கடந்து வந்து கொண்டிருக்கின்றான். ஒருவனுடைய கூடாரம் மட்டும் நள்ளிரவு 11 மணி வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்க வேண்டும். இந்த மனிதன் என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி நடந்து இந்த விளக்கை எரிய விட்டு கொண்டிருக்கிறான். எதிரியினுடைய பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவேளை இங்கே தாளையம் இருக்கிறது அவங்களுடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால் எளிதாக வந்து நம்முடைய தாளையத்தை அழிச்சிடுவாங்களே, இவனை நான் மெய்யாகவே சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூடாரத்தை நோக்கி அந்த அரசன் கடந்து வருகின்றான். வரக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியம் நடக்குது. அந்த வாலிபன் என்ற இளம் இராணுவ வீரன் பெரிய அழுகையோடு புலம்பலோடு கூட ஒரு பெரிய ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றான். நான் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு, என்னுடைய சகோதரிக்காக நான் மெய்யாகவே அதாவது அவங்களுடைய திருமணத்துக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு, குடும்பத்தை பராமரிக்க நான் செய்திருக்கக்கூடிய செலவு எவ்வளவு, அதற்கு நான் பெற்றிருக்கக்கூடிய கடன் எவ்வளவு, இன்னும் அநேக விதமாக என்னுடைய தம்பிமார்களுடைய படிப்பிற்காக நான் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு, மொத்தமாய் கூட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்திருக்கக்கூடிய இந்த தொகையினுடைய காரியங்களை கணக்கிலே வைத்து இவைகள் எல்லாவற்றையும் என்றைக்கு நான் அடைத்து தீர்ப்பேன், இந்த கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்து தீர்க்கிறது யார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி ஒன்றை போட்டு அந்த வாலிபன் அப்படியே அழுது கொண்டு அந்த லெட்டர் மேலே அப்படி படுத்து தூங்கியிருக்கான். விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது, அப்படி படுத்து தூங்கிட்டான். அரசன் சந்தடி இல்லாமல் உள்ளே நுழைந்தக்கூடிய நேரத்தில் அந்த வாலிபனுடைய நிலைகளை அவனுடைய கண்கள் பார்த்த மாத்திரத்தில் அந்த அரசனுடைய மனம் அப்படியே உருகி போயிற்று. இத்தனை வேதனைகளை வைத்துக்கொண்டு என் இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய நல்ல ஒரு வீரன், இந்த வீரனுடைய காரியங்களை நான் பராமரியாதிருக்கிறது எப்படி? அந்த அரசன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய முத்திரை மோதிரத்தை அவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த லெட்டரினுடைய கீழே பதித்து அவன் கீழே ஒரு எழுத்தை விதமாக எழுதினார். இந்த கடன்கள் எல்லாவற்றையும் நானே அடைத்து தீர்ப்பேன் என்று சொல்லி தன்னுடைய அரசாங்க முத்திரையை போட்டு விட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்த பொழுது ஆச்சரியம் தாங்க முடியல. ஐயோ, ராஜா நான் இருக்கக்கூடிய கூடாரத்துக்குள்ள உள்ள வந்திருக்கிறாரே, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறான்னு தெரியலையே, இரவெல்லாம் நான் இந்த விளக்கை எரிய விட்டுருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அடுத்த நாள் காலை அரசன் அவனை அழைப்பித்து நான் போட்ட அந்த முத்திரையினுடைய காரியத்தின் படியே இத்தனை லட்சக்கணக்கான பொன்னை என்னுடைய கஜானாவில் இருந்து நீ பெற்றுக்கொண்டு கடன்கள் யாவற்றையும் தீர்க்கும்படியாக நான் உத்தரவு கொடுக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிரச்சனைகளை தீர்க்க உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய கடன்கள், உன்னுடைய பாரங்கள், உன் வேதனைகள், உன் துக்கங்கள் எதுவாயிருந்தாலும், வியாதிகள் எல்லைகளை மீறி கடந்து போக ஆரம்பித்திருந்தாலும், இந்த கர்த்தர் இந்த நாளில் உனக்கு சொல்லுகின்றார், எல்லா குறைவுகளிலும் நின்று உன்னை ரட்சிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இறுதியாக தேவனாகிய கர்த்தர் தரக்கூடிய ரட்சிப்பின் 3வது காரியம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய
தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவருமே இல்லை என்று சொன்னான். ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ரட்சிப்பை நேருக்கிறராய் கண்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 பேரையும் நெருப்புக்குள்ளாக கட்டி தூக்கியிருந்த பொழுதிலும் கூட அவர்களை உயிரோடு கூட காப்பாற்றின தேவன், தீமைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கக்கூடிய தேவன் வேறு ஒருவருமே இல்லை என்று தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனிதனாய் காணப்படக்கூடிய நேபுகாத்நேச்சார் எழுதுகின்றான். இவ்விதமாய் எல்லா விதமான தீமையான காரியங்களில் நின்று ரட்சிக்கக்கூடிய தேவன் ஒருவரும் இல்லை என்று நான் தேசத்திலே காணப்படும் எல்லா ஜனங்களுக்கும் என் கையெழுத்தாக எழுதுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கின்றான். தீமைகளை நின்று உங்களையும் என்னையும் ரட்சிக்கும் தேவன், மகா பெரிய தீமையான காரியங்கள் சூழக்கூடிய நேரத்திலே உங்களையும் என்னையும் காப்பாற்றும் நல்ல தேவன் சொல்லுகின்றார், இந்த மாதத்தின் எந்த நாளிலும் தீமைகள் உங்கள் எல்லைகளை மேற்கொள்ளாதபடிக்கு நானே உங்களை சூழ நின்று பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஆப்பிரிக்க காடுகளின் நடுவிலே ஊழியங்களை செய்யும்படிக்காக மார்கன் என்கின்ற நல்ல ஒரு கர்த்தருடைய மனிதன் ஆண்டவராகிய தேவனால் ஏவப்பட்டு ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுக்கு மத்தியிலே ஊழியங்களை செய்யும்படிக்காக அந்த தேவனுடைய மனிதன் கடந்து போகின்றார். ஆப்பிரிக்காவை பற்றி முதலாக அவர் படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆப்பிரிக்க காடுகளில் பயங்கரமான சிங்கங்கள் நிறைய குடியிருக்கக்கூடிய பகுதி. இந்த சிங்கங்களின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை மெய்யாகவே இயேசுவுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்கிற மகா பெரிய தீர்க்க முடியாத ஒரு தாகம். கிளம்பக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், மிஷினரிகள் எல்லாம் சொன்னாங்க, அந்த பகுதியிலே போயிருக்கக்கூடிய மக்கள் உயிரோடு கூட திரும்பினதாக சரித்திரம் கிடையாது, நீ எல்லாம் உள்ள போயிடாத, ஆப்பிரிக்காவில் மற்ற பகுதிக்குள்ள போயிரு. ஆனால் அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களை சென்று ஆண்டவராகிய தேவனுக்குள் நடத்தக்கூடிய அந்த நினைவை நீ மெய்யாகவே அப்புறமாக்கி விடு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாங்க. இல்லை கர்த்தர் எனக்கு அதை தான் ஏவி இருக்கிறார். நான் ஆப்பிரிக்க காடுகளில் காண்பிக்கப்படக்கூடிய பழங்குடி மக்களுக்கு மத்தியிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நேராக ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ள போயிட்டார். அது பெரிய ஒரு வனாந்திரமான ஒரு பகுதி, இங்கும் அங்கும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் எங்கோ தொலை தூரத்தில் அங்கங்கே வந்து இருக்கக்கூடிய குடிசை வீடுகள், மற்றபடி வனாந்திரமான பெரிய காட்டு பகுதி. அங்கே போய் இந்த மார்கன் என்கிற தேவனுடைய மனிதன் நல்ல ஒரு கூடாரம் ஒன்றை போட்டார். நடந்த களைப்பு, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கக்கூடிய காரியத்தினால கூடாரத்திலே அந்த மனிதன் மெய்யாகவே படுத்து உறங்க ஆரம்பித்தார். இந்த மனிதன் வந்திருக்கிறத தூரத்தில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் பார்த்துட்டாங்க. ஐயோ, காட்டுக்கு நடுவில் போய் இந்த மனுஷன் அதாவது தான் இருப்பிடத்தை அமைத்திருக்கிறானே, இது சிங்கங்கள் மெய்யாகவே உலாகக்கூடிய பயங்கரமான காட்டுப்பகுதி ஆயிற்று, இவனை எப்படி நாம் எச்சரிக்கிறது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும், சிங்கம் இப்பொழுது பசியோடு கூட வரக்கூடிய நேரம், இவனை மெய்யாகவே எப்படி காப்பாற்ற முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மார்கன் நல்லா படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றார். திடீரென்று சொல்லி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஏதோ ஒரு கர்ஜனை சத்தம் கேட்கக்கூடிய குரலை அவருடைய கண்கள் பார்த்தது. திரும்பி பார்க்கிறாரு, ஏறக்குறைய ஒரு 5 சிங்கம், அதில் 3 பெண் சிங்கமும் 2 ஆண் சிங்கங்களும், மொத்தம் 5 சிங்கம் இந்த மனிதனுடைய கூடாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கன் லைன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது நம்முடைய இந்திய நாட்டினுடைய சிங்கத்தை போல இல்லாமல் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறத நீங்கள் கட்டாயம் மெய்யாகவே பார்த்திருக்க முடியும். இந்த ஆப்பிரிக்கன் லைன் 5 சிங்கங்கள், 3 பெண் சிங்கங்களும் 2 ஆண் சிங்கங்களும் இவர் வசிக்கக்கூடிய கூடாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஓட முடியாது. சிங்கத்தினுடைய ஓட்டத்திற்கு முன்னால் எப்படி நம்ம ஓட முடியும்? ஒரு மனுஷனுடைய ஓட்டம் எப்படி செல்லுபடி ஆக முடியும்? என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. பக்கத்தில் வந்துருச்சு, இனி செய்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க துவங்கினார். கர்த்தாவே, நான் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களை ரட்சிக்கும்படிக்காக வந்திருக்கிறேன், என்னை ரட்சிக்கும் தேவனுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். சிங்கம் உள்ளே வந்து ஒவ்வொரு பாத்திரமாக நுகர்ந்து பார்க்க ஆரம்பித்தது. நேராக 2 சிங்கம், ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும். அந்த ஆண் சிங்கம் வந்து பார்த்தா அதை பிடரி மயிரெல்லாம் சிலிர்த்து கொண்டு வரக்கூடிய அந்த சிங்கம் பக்கத்தில் வந்து இந்த மனிதனின் மேலாக அப்படி நுகர்ந்து பார்க்க துவங்கிட்டு. நீங்களா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படி யோசிச்சு பாருங்கள். சப்த நாடியெல்லாம் நொடுங்கிருச்சு. அவருக்கு ஏதாச்சும் சத்தங்கதம் போடணும், அடிச்சிருமோ கொண்டுமோன்னு சொல்லி பயத்தோடு கூட, அது என்ன நினைத்தது தெரியவில்லை. அந்த சிங்கம்
பார்த்துவிட்டு இவரை பார்த்துவிட்டு டக்குன்னு முகத்தை திருப்பி அவர் வெளியே போயிடுச்சு. அஞ்சு சிங்கம் வெளியே போயிடுச்சு. நடந்த அந்த சம்பவத்தை தூரத்தில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் பார்த்து ஒரே ஓட்டமாய் ஓடி வந்தாங்க. 5 சிங்கங்கள், இதெல்லாம் ஆட்கொள்ளி சிங்கம். இந்த சிங்கத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது முடியாத ஒரு காரியம். எப்படி ஐயா நீங்கள் இந்த சிங்கத்திலிருந்து காப்பாற்றப்பட்டீர்கள்? உடனே அவர் அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் தீமைகளில் நின்று என்னை காப்பாற்றக்கூடிய தேவன், உங்களையும் இதே தீமைகளில் நின்று காப்பாற்றக்கூடிய தேவன் என்கின்ற சத்தியத்தை சொல்லவே உங்கள் நடுவிலே வந்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசினார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, தீமைகள் சிங்கத்தைப் போல சூழ வர ஆரம்பித்தாலும் உங்களை ரட்சித்து காப்பாற்றும் தேவன் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னை விட்டு விலகாமல் உன்னை ரட்சிக்க, உன்னை காப்பாற்ற, உன்னை விடுவிக்க நான் உனக்கு துணையாய் வர நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகின்றார். கலங்காமலும் திகையாமலும் இந்த வார்த்தைகளை சொன்ன கர்த்தராகிய தேவனை சந்தோஷமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த பிரச்சனைகளை கண்டு நீங்களும் நானும் துவண்டு போயிருக்கிறோமோ அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்திலே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறதை கட்டாயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க நேரிடும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்மை ரட்சிக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த மார்ச் மாதத்தின் எல்லா நாளிலும் துணையாய் வருகிறேன் என்று சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த தேவனுடைய ரட்சிப்புக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஜெபம் செய்வோமா? சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் சொன்னமுடைய வார்த்தையின்படி பஞ்சத்திலே நின்று எங்களை பாதுகாக்கும் ரட்சிப்பை, சத்துருக்களின் கரங்களில் நின்று எங்களை பாதுகாக்கும் ரட்சிப்பை, தீமைகளில் நின்று எங்களை விடுதலையாக்கி காப்பாற்றும் ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்து எங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். சென்ற பிப்ரவரி மாதத்தின் எல்லா நாட்களிலும், சென்ற ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் எத்தனை காரியங்களிலே நாங்கள் தவித்து போனது உண்டு, எத்தனை பிரச்சனைகளை கண்டு நாங்கள் துவண்டு போனது உண்டு. ஆனால் இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னீரே. நீர் எங்களை ரட்சிக்கும்படி எங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தங்களின் படியே எந்த விதமான பஞ்ச காலங்களும், எந்த விதமான சத்துருக்களின் எல்லைகளும், எந்த விதமான தீமைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை ரட்சிக்கும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து இந்த மார்ச் மாதத்தின் இறுதியிலே மகா பெரிய ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்ததை நாங்கள் சாட்சியாய் அறிவிக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மேற்கொள்ளும்படி மெய்யாகவே கடந்து வந்திருக்கின்ற எல்லா தீமைகளும், எல்லா சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தினால் விலக்கப்பட்டு போய் பூரண நன்மைகளை இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களை ரட்சிக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும், சகல பஞ்சத்தின் காலங்களிலும், சகல விதமான சத்துருவினுடைய கரங்களிலே நின்றும், எல்லா தீமைகளில் நின்றும் நம்மை விடுதலையாக்கி ரட்சித்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாய் அவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.